இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? ஆந்திராவில் லோக்சபா தேர்தலுடன் சேர்த்து சட்டசபை தேர்தலும் நடக்கிறது. ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை ஆட்சியில் இருந்து வீழ்த்த பாஜகவுடன் தெலுங்கு தேசம், ஜனசேனா கட்சிகள் கைகோர்த்துள்ளன. 17 லோக்சபா, 144 சட்டசபை தொகுதிகளில் தெலுங்கு தேசம் நிற்கிறது. 6 லோக்சபா, 10 சட்டசபை தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. 2 லோக்சபா, 21 சட்டசபை தொகுதிகளில் ஜனசேனா கட்சி போட்டியிடுகின்றன. தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான சந்திரபாபு நாயுடு குப்பம் சட்டசபை தொகுதியில் போட்டியிடுகிறார். அங்கு பிரச்சாரம் செய்த அவர் குடிமகன்களை குஷிப்படுத்தும் தடாலடி வாக்குறுதியை அறிவித்தார். அவர் கூறியதாவது: ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் விலைவாசி கண்ணா பின்னாவென உயர்ந்துவிட்டது. மது விலையை கூட கடுமையாக உயர்த்திவிட்டார். 60 ரூபாய்க்கு விற்ற மதுபாட்டில் இப்போது 200 ரூபாய் ஆகிவிட்டது. மது பிரியர்களுக்கு இந்நேரத்தில் ஒரு வாக்குறுதியை தருகிறேன். இந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றால் அடுத்த 40 நாளில் மது விலை கணிசமாக குறைக்கப்படும். அது மட்டுமல்ல, தரமான மதுவை நாங்கள் விற்பனை செய்வோம் என சந்திரபாபு அறிவித்தார். தமிழகத்தைப் போல ஆந்திராவிலும் அரசே மதுபானத்தை விற்கிறது. 2023ஆம் ஆண்டில் மட்டும் மதுக்கடைகள் மூலம் 24,000 கோடி ரூபாய் வருவாய் ஆந்திர அரசுக்கு கிடைத்துள்ளது. இது 2019ஆம் ஆண்டில் கிடைத்த வருவாயை விட 17,000 கோடி ரூபாய் அதிகமாகும்.